ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம வீட்டோட மெயின் கேட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். எஸ்எஸ்ஸா, எம்எஸ்ஸா, ஸ்லைடிங் கேட்டா, ஸ்விங் கேட்டா, அதை பற்றிலாம் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வித் ஹெச்பிஎல் ஷீட்டு, எம்எஸ் வித் ஹெச்பிஎல் ஷீட்டு. நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹெச்பிஎல் ஷீட் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு துரு பிடிக்காது, அரிப்பு ஏற்படாது, மெயின்டெனன்ஸே இருக்காது. லைஃப் லாங் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் என்னென்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம எஸ்எஸ் ஃப்ரேம் போட்டு ஹெச்பிஎல் ஷீட் போடும்போது நமக்கு காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இப்போ காஸ்ட் நமக்கு கம்மியாக இருக்கணும் எஸ்எஸ்ஸோடனா நம்ம எம்எஸ் வித் ஹெச்பிஎல் ஷீட் போகலாம். எம்எஸ்சில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அது தண்ணி பட்டுகிட்டே இருக்கிறதுனால அதில் துரு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் எம்எஸ்சில் ட்ராபேக். எம்எஸ்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சிஎன்சி கட்டிங்ஸ் ரெண்டுத்துலேயுமே போடுறாங்க, எஸ்எஸ்லேயும் போடுறாங்க, எம்எஸ்லேயும் போடுறாங்க. காஸ்ட் தாங்க டிஃபர். எஸ்எஸ் ஜாஸ்தி, மெயின்டெனன்ஸ் இல்லை. எம்எஸ்க்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஆனால் காஸ்ட் எஸ்எஸோட கம்மியாக இருக்கும். ரெண்டுமே லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் எஸ்எஸ் வித் ஹெச்பிஎல் போகலாம். நீங்கள் எஸ்எஸ் போகும்போது கண்டிப்பாக 304 கிரேடான்னு செக் பண்ணணும். 202 கிரேட் போனீங்கன்னா துரு பிடிக்கும். 304 கிரேடு தான் பெஸ்ட் கிரேடு. அடுத்து கேட்டோட டைப் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்விங் கேட் போகலாமா இல்லை ஸ்லைடிங் கேட் போகலாமா அப்படின்னு. ஸ்விங் கேட்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. 2 பில்லர்லேயும் கதவை பேக் பண்ணிவிடுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்ஸ்டலேஷனும் ஈஸி, மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு பெரிய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு ஸ்விங் கேட்டில் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்விங் கேட் பட்ஜெட்டும் கம்மி. ஸ்லைடிங் கேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் கேட் பட்ஜெட் கம்மி. ஸ்விங் கேட்டில் ஒரு இஷ்யூ என்னென்னா உங்களுக்கு உள்ளே திறக்கிற மாதிரி வச்சா உங்களுக்கு நிறையா இடம் வேணும். அந்த கேட் திறக்கிறதுக்கு நீங்கள் இடம் விடணும். இல்லை நிறைய பேர் வெளியில் திறக்கிற மாதிரி வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரோட்டில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக 4 கதவாக பிரிச்சுடுவாங்க. ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி போடுவாங்க. அடுத்து ஸ்லைடிங் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்லைட் பண்ணுறதுனால நமக்கு உள்ளேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, வெளியில் ரோடில் பப்ளிக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்லைடிங் கேட் பண்ணும்போது நீங்கள் இப்போ ஒரு 13 ஃபீட்டு ஸ்லைடிங் கேட் போடுறீங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த கதவு ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது 13 ஃபீட் இடம் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த கேட்டு போய் அணைஞ்சு காம்பவுண்டோடு நிற்கும். நீங்கள் ஸ்லைடிங் கேட் எதர் நீங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயும் போட்டுக்கலாம், இல்லை காம்பவுண்டுக்கு வெளியும் போட்டுக்கலாம். காம்பவுண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியேந்து பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். நாங்கள் ஏன் ஸ்லைடிங் கேட் சூஸ் பண்ணோன்னா ஸ்பேஸ் சேவிங்காக தான். உள்ளேயும் வெளியேயும் இடத்த அடைக்காது. இன்னொன்று ரீசன் ஃப்யூச்சரில் ஆட்டோமேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்குன்ற 2 ரீசனுக்காக. நாங்கள் ஸ்லைடிங் கேட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் சப்போஸ் உங்கள் சைட்டில் ஸ்லைடிங் கேட் போடுறதா இருந்தால் அந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஸ்லைடிங் கேட்டில் அந்த ட்ராக்கும் அந்த கேட்டில் இருக்க வீல்ஸ் மட்டும் எஸ்எஸ் போயிட்டோம். எங்கள் ஃபேப்ரிகேட்டர் எஸ்எஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அது துரு பிடிக்காது. நம்ம எம்எஸ்சில் ரெயிலிங் போட்டால் கண்டிப்பாக துரு பிடிக்கும், நிறையா இஷ்யூஸ் வரும். நம்ம டோரை ஸ்லைட் பண்ணும்போது ட்ராக்கில் நிறையா இஷ்யூஸ் வருன்றதுக்காக எங்களுக்கு அந்த ராடும் அந்த வீல்ஸும் எஸ்எஸ்சில் போட்டுட்டோம் நாங்கள். ஸோ நான் எஸ்எஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, இந்த ராடு மட்டும் எங்களுக்கு 10,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோன்னா கேட் லாஸ்ட்டாக போட போகிறதுனால சுத்தமாக ட்ராக்குக்கு இடம் விட்டுட்டு 1.5 ஜல்லி போடணுன்றதே நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல மறந்துட்டோம். ஸோ கொத்தனார் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடம் காலியாக இருக்குது, அதை நாங்கள் 1.5 ஜல்லி போட்டு பேக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 ஜல்லி போட்டுட்டாங்க. எங்களுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அச்சிச்சோ ட்ராக்கு வருமே, 1.5 ஜல்லி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராக் வர இடம் மட்டும் உடச்சி எடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமும் வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டும் தான் அது. ஸோ அடுத்த சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணோன்னா வீட்டோட காம்பவுண்டோட கார்னரில் இபி ரீடிங் வரதுக்காக பாக்ஸ் வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அது உள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி, வெளியே காம்பவுண்டாக இருக்க மாதிரி, வெளியிலேருந்து ஈஸியாக ரீடிங் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேட் அணையணும் இல்லையா, அப்போ அந்த இபி பாக்ஸ் உள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிருக்க மாதிரி போட்டால் பாக்ஸ் போட முடியல, கேட் அணையாது. ஸோ அது ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம். அதனால் அந்த பாக்ஸ் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிருக்க மாதிரி கடைசியாக மாற்றிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ராக்கில் தான். ட்ராக் வைக்கிற இடத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து போட்டுட்டாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொஜெக்டடாக ட்ராக் தெரிய வேணாம், வீல்ஸ் வந்து ஃபுல்லாக வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனால் ட்ராக் போகிற இடத்துல மட்டும் டைல்ஸை வந்து கட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ராக் வந்து பதிச்சோம். இன்னொரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரைனேஜ். இதுவே ஸ்விங் கேட்டாக இருந்தால் ரொம்ப ஈஸி. ஸ்விங் கேட்டுக்கு அடியில் தண்ணி வந்து வெளியே ஓடிடும், நம்ம போர்ட்டிகோவில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே போயிடும். இதுவே நீங்கள் ஸ்லைடிங் கேட் போட்டிருந்தீங்கன்னா அந்த ட்ராக் இருக்கிறதுனால தண்ணி வந்து அவ்வளோ ஈஸியாக வெளியே போகாது, மெல்லமாக தான் போகும். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வாக்கிங் கேட்டு வழியாக போகிற மாதிரி டைல்ஸ் வந்து வாட்டம் வச்சுட்டாங்க. மழை பெஞ்சால் வாக்கிங் கேட் வழியாக தண்ணி போகிற மாதிரி வாட்டம் வச்சுட்டாங்க. ஆனால் அதுலேயும் நாங்கள் ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணோம். இந்த ட்ராக் வந்து ப்ரொஜெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு இங்கே கேப் விட்டுட்டு தான் வாக்கிங் கேட் வந்து அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓகே இந்த கேப் வழியாக தண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் ப்ராக்டிக்கல் யூசேஜ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த கேப் வழியாக பூச்சிகள் வருது, எலி வருது, சிலப்போ விஷப்பூச்சிகள்லாம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கேப்பை அடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் என்னென்னா தண்ணியும் இப்போ நமக்கு வெளியே ட்ரெயின் ஆகணும். அதனால் அந்த பைப்புக்கு கீழே சின்னதாக வந்து கேப் விட்டுருக்கோம் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்காக. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா அந்த ட்ராக்குக்கு முன்னாடி லென்த்தாக ஜாலி ஃபிக்ஸ் பண்ணிடலாம், வாட்டர்லாம் வந்து அதில் ட்ரெயின் ஆகிடும். பட் ஆனால் அங்கேயும் தண்ணி தேங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ட்ரைனேஜ் பற்றி முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லைடிங் கேட்டில் இந்த மாதிரி ரோலர் 2 ரோலர் வரும். அந்த ரோலரோட கேப் வந்து காம்பவுண்டுக்கும் கேட்டுக்கும் உங்களுக்கு அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வழியாகவும் எங்களுக்கு எலி பூச்சிலாம் உள்ளே வந்துச்சு. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக திருப்பி ஒரு எம்எஸ் பைப் போட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டிப் தான். நீங்கள் ஸ்விங் கேட் போட்டாலும் சரி, ஸ்லைடிங் கேட் போட்டாலும் சரி, நம்ம ஃப்ளோரிங்லேருந்து ஒரு அடி 1.5 அடிக்கு வந்து நீங்கள் எந்த டிசைன்ஸுமே கொடுக்காதீங்க. சாலிடாக கவர் ஆகிற மாதிரி கேட்டில் கொடுத்துருங்க. ஏன்னா சில பேர் வேர்ட்டிக்கலாக கிரில் கொடுப்பாங்க, இல்லை சிஎன்சி டிசைன்ஸ் கொடுப்பாங்க, அதிலலாம் நிறைய ஓட்டை இருக்கும். அது வழியாலாம் வந்து பூச்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு சாலிடாக கவர் பண்ணிவிடுங்க, எந்த டிசைன்ஸும் கொடுக்காதீங்க. நீங்கள் மேலே கூட யார் வராங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்லைடிங் கேட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக சூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நாங்கள் எம்எஸ் ஃப்ரேம் வித் ஹெச்பிஎல் ஷீட் போனோம், லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்காக. எங்கள் நெய்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எம்எஸ் கிரில், ஹெச்பிஎல் ஷீட் இல்லாமல் ஃபுல்லாக எம்எஸ்சில் பண்ணியிருந்தாங்க. பயங்கர கேட் வெயிட் ஆகிடுச்சு, அவங்களால வந்து ஸ்லைட் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ லைட் வெயிட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு கையால் தள்ளுற மாதிரி வெயிட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் கேட் இருக்காது, ஒன்லி ஸ்லைடிங் கேட் மட்டும்தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எம்எஸ் பில்லர் தேவையில்லை. அதே மாதிரி சில பேர் வீட்டில் வாக்கிங் கேட் செப்பரேட்டாக இருக்கும், நடுவில் பில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கார் கேட் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு பில்லர் வரும்போது உங்களுக்கு லாக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பில்லர் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கேட் ஆட்டோமேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேட்டுக்கு 2 பக்கமுமே நீங்கள் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் இருக்க மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தால் கேட் ஆட்டோமேஷன் ரிலேட்டட் கம்பெனி வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் வேணும்னு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் கூட ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ கரண்ட்டாக ஆட்டோமேஷன் போகல, பட் ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். சென்சர் வைக்கிறதுக்கு 2 சைடும் வச்சுருக்கோம், மோட்டார் வைக்கிறதுக்கு வந்து கேப் விட்டுருக்கோம். ஸோ ஆட்டோமேஷனில் வந்து நிறையா இஷ்யூஸ் வருதுன்றாங்க, அதனால நாங்கள் இப்போதைக்கு இன்னும் ஆட்டோமேஷன் போகல. ஸ்விங் கேட்லேயும் ஆட்டோமேஷன் ஈஸியாக பண்ணுறாங்க, ஸ்லைடிங் கேட்லேயும் ஆட்டோமேஷன் ஈஸியாக பண்ணுறாங்க. இதே வந்து பைஃபோல்டு ஸ்விங் கேட் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோமேஷன் உங்களுக்கு பைஃபோல்டு பண்ணி ஸ்விங் பண்ணுற மாதிரி கேட் இருந்தால் ஆட்டோமேஷன் பண்ணாதீங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ எங்களோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்லைடிங் கேட் ஆட்டோமேஷனும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸ்விங் கேட்டை உள்ளே திறக்கிற மாதிரி ஸ்விங் கேட் ஆட்டோமேஷனும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து போடலை. ஸோ ஆட்டோமேஷன் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 50,000 to 55,000 எங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்லைடிங் கேட்டோட பிடிமானம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோலர் இது மட்டும்தான் இந்த ஸ்லைடிங் கேட்டோட பிடிமானமே, வேறு எதுலேயுமே அது வந்து நிற்கல. ஸோ அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, கேட் வந்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து நாங்கள் நிறைய சைட்ஸில் போட்டிருக்கோம், இப்படி தான் போட்டிருக்கோம், ஒன்றுமே இஷ்யூஸ் வராது, நாங்கள் கேரண்டி ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ கேட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் போது ஒரே ஒரு லீவரில் மட்டும்தான் அது சப்போர்ட் இருக்குது. ஸோ இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். நாங்கள் ஸ்லைடிங் கேட் போடும்போது என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு இதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் போட போகிறீங்கன்னா இந்த இஷ்யூஸ்லாம் வராமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.